அன்பான சகோதர சகோதரிகளை அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை பிலிப்பியர் 4:19 படி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். நம் குறைவெல்லாம் நிறைவாக்குற தேவன் நம் கூட இருக்கிறார். ஆகவே நாம் இந்த வசனத்தை அனுதினம் விசுவாசிக்கும்போது, இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம், எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்ற வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, நம் வீட்டில் எவ்வளோ குறை இருந்தாலும், படிப்பில், பிள்ளைகளுடைய படிப்பில் குறை, வியாபாரத்தில் ஒரு குறை, எப்போவுமே கடன் வாங்குகிற பிரச்சனை, ஒரு சமாதானம் இல்லாமை, இப்படி அநேக காரியம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாக்குற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் விசுவாச அறிக்கை செய்யும்போது, கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது, தியானிக்கும்போது, அறிக்கையிடும்போது, நம் குறைவெல்லாம் நிறைவாக மாற்றுகிறவர் தேவன். அவர் மாத்திரமே நம் குறைவை நிறைவாக்க மாற்ற முடியும். உங்களுக்கான ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களை குறைவுள்ளாக இருந்தாலும் தகப்பனே, எங்களை நிறைவுலக மாற்றுகிற தேவன் இங்கே கூட இருக்கிறீங்க தகப்பனே. கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காணா ஒரு கண்ணத்தில் திராட்சரசம் குறைப்பட்ட போது நிறைவாக மாற்றுனீங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தானியேல் ஜெபித்த போது சிங்கங்களுடைய வாயில் அடைத்து தகப்பனே அதிசயம் அற்புதம் செய்து அவரை காப்பாற்றினீ தகப்பனே. தப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்னால் ஆண்டவரே, குழந்தை இல்லை என்று தகப்பனை குறைவாக நிறுத்தி நீ தரங்க தகப்பனே. ஆளும் தகப்பனை கண்ணின் ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்க தகப்பனே. ஏசப்பா, சோத்திரம். ஆபிரகாமே ஆண்டவரை சாரலுக்கு தகப்பனை ஈசாக்கை கொடுத்து குறைவை நிறைவாக்கினீங்க தகப்பனே. இப்படி எவ்வளவோ அற்புதம் அதிசயம் செஞ்சுருக்கீங்க ராஜா. எங்கள் தேவ பிள்ளைகள் எதில் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உமக்கு தெரியும் ராஜா. அதை நிறைவாக மாற்றி ஆசீர்வதிக்கும்படி இயேசு நம்ம ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். சோத்திரம்.